ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேங்க. இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான். லெமன் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். சின்ன பையனுக்கு மட்டும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ட்ரையாக வறுக்க போகிறேன். சமையல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசலான்னு. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமையல் தான். உருளைக்கிழங்கு பொரியல், லெமன் சாதம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ இது போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் பேசலான்னு தோணுச்சு உங்கள்கிட்ட. பேசலாமா? என்னோடய வழிபாடெலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. டெய்லி 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கிட்ட விளக்கேற்றி கற்பூரம் காட்டுவேன். வாசலில் தீபம் ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்டுவேங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிடுவாங்க. எல்லாமே மனசு தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையை வாழ கொடுத்த கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி செலுத்தணும். அதுதான் பூஜைன்னு நான் நினைக்கிறேங்க. உங்களோட கருத்துக்களையும் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த 12 நாள் ஆகுதுங்க. 35 பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல. நான் சேனலை ஆரம்பிக்கிறப்ப எனக்கு ரொம்ப தயக்கம் இருந்தது. நம்ம சேனலை யார் பார்ப்பா, யாருக்கு பிடிக்கும், இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வருவாங்களா அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு ரொம்ப நாள் ஆரம்பிக்காமல் கூட இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் ஃப்ரெண்டோட கம்பல்ஷனில் ஆரம்பித்தேன். ஆனால் அந்த 12 நாளில் 35 சப்ஸ்கிரைபர் பெரிய சாதனையாக பார்க்குறேங்க. என்னால் நம்ப முடியவே இல்லை. இதை எவ்வளோ பெரிய விஷயமாக நினைக்கிறேன், பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கூட நினைக்கிறேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நிறை குறை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு ஆரம்பிச்சிருக்கேன் நினச்சி தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். நானும் என் மூலமாகவும் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஆரோக்கியமான வீடியோஸ்லாம் போட நான் ட்ரை பண்ணுறேன். உங்களோட தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் நிறைய உங்களோட கமெண்ட்ஸ் மூலமாக உங்களோட ஆதரவை எனக்கு தெரியப்படுத்துங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அப்படியே சமையலில் பாதி வேலை முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேலை தான். முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கோவிலுக்கு போவேங்க. சிவன் கோவிலுக்கு டெய்லி சிவன் கோவில் போவேன். அது போயிட்டு வர்றது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். டெய்லி கோவிலுக்கு போயிட்டு வாங்களேன். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அது ஒரு நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும். எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் இருக்குங்க. எல்லாருக்குமே இருக்குது, யாருக்கு தான் இல்லை. ஆனால் டெய்லி நம்மளே நம்மளை புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும். அதனால தான் நான் டெய்லி கோவிலுக்கு போகிறேன். எனக்கு 45+ங்க. இருந்தாலும் லைஃப்பில் இப்போவும் ஏதாவது செய்யணும், ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்த வரைக்கும் என்னால் எதுவும் செய்ய முடியல. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன். பசங்களும் கொஞ்சம் பெரிய பசங்களாயிட்டாங்க. பெரிய பையன் இப்போ 12th, சின்ன பையன் 8th படிக்கிறான். ஸோ பசங்களும் பெரியவங்களாயிட்டனால எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது. இந்த டயத்தை யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சி தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸை போடுறதுக்கு கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணுவேன். தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்தளவுக்கு இந்த 12 நாளில் உள்ள 35 பேர் வந்ததே பெரிய விஷயந்தான் எனக்கு. இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் நான் எதிர்பார்க்குறேன். உங்கள்கிட்ட என்ன நல்லா இருக்கா இல்லையா எதுவாக இருந்தாலும் சரி. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஒருத்தர் சமையல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நான் இந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்சி நானே ரெடி பண்ணுறதாங்க. இது தனியாக ஒரு வீடியோ நான் போடணும்னு இருக்கேன். ஏன்னா இதுதான் என்னோடய சமையலில் எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணுறது. இதில் எல்லாமே இருக்குங்க. இது இதை வச்சு இந்த பொடி வச்சு தான் நான் மீன் குழம்பு கூட பண்ணுவேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜலானி ஜல்ஜீரா பார்த்திங்கன்னா கேஸ் எடுத்துடுங்க வயிற்றில். இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கேஸ் ஐட்டமான சமையல் பண்ணுறப்ப நம்ம அந்த பொடி யூஸ் பண்ணலாம். அது அதில் எல்லா ஜீரகம், கேஸ் போகிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். லெமன் சாதமும் ரெடி ஆகிடுச்சி. கிளறி வச்சுட்டா டிஃபன் பேக் பண்ணிடலாம். உப்பு பத்தில் சாப்பிட்டு பார்த்தேங்க. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி இருந்தது. அதான் கொஞ்சம் சாதம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணீங்க? உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா?
செல்லியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வீடியோ நான் போட்டிருந்தேன். என் சேனலை பார்த்து எத்தனை பேர் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி வந்திருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் சேனலை பார்த்துட்டும் நிறைய பேர் கோயிலுக்கு வந்திருந்தாங்கன்னா அது எனக்கு பெரிய கிஃப்ட் மாதிரிங்க. எனக்கு கும்பாபிஷேகம் நடந்த இந்த கோயில் இப்போ நல்லா இருக்குது. இப்போ இது வரைக்கும் பார்க்க வராதவங்க கூட போய் பாருங்கள். நன்றி.